தெற்காசிய நாடுகளின் மத்தியில் கல்வி அறிவு வீதம் அதிகம் உள்ள நாடுகளில் இலங்கை முன்னிலையில் உள்ளது. எனினும் மலையக பகுதிகளில் நாட்டின் ஏனைய மாவட்டங்களுடன் ஒப்பிடும்போது கல்வி அறிவு வீதம் குறைவாக உள்ளமையை அவதானிக்க முடிகின்றது. கற்றலுக்கு உரிய அடிப்படை வசதிகள் இல்லாமை, தோட்டப்புற பாடசாலைகள் கல்வியில் பின்னடைவை எதிர்நோக்குவதற்கான பிரதான காரணமாக விளங்குகிறது. ஊவா மாகாணத்தின் பசறை கல்வி வலயத்துக்குட்பட்ட கணவரல்ல தமிழ் வித்தியாலயம் இதற்கு விதிவிலக்கல்ல. சுற்றியுள்ள 10க்கும் மேற்பட்ட தோட்டப்பிரிவுகளைச் சேர்ந்த தொழிலாளர்களின் பிள்ளைகளுக்கான ஒரே ஒரு கல்விக்கூடமாக இந்த பாடசாலை விளங்குகிறது. சுமார் 450 மாணவர்கள் கல்வி பயிலும் இந்த பாடசாலையில் 2 பிரதான கட்டிடங்கள் உள்ளன. இந்த 2 கட்டிடங்களுக்கும் இடையில் இவ்வாறான அபாயகரமான படிகளின் ஊடாகவே மாணவர்களும் ஆசிரியர்களும் பயணிக்கின்றனர். சீரான படிக்கட்டுகள் இன்மையால் பலர் வீழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளனர். நான் மேவோல்ல இருந்து கீவோலுக்கு வர்றப்ப வலிக்கி விட்டு விழுந்துட்டேன். இது மட்டும் இல்லாம இந்த பாடசாலையில கற்பிக்கிற ஆசிரியரும் இந்த மாதிரி வலிக்கி விட்டு விழுந்திருக்காரு. அந்த வகையில நிறைய பேரும் விழுந்துடுறாங்க. ஆனா காலையில நாங்க எக்ஸசைஸ் செய்யறோம்னா கூட மேவோல்ல இருந்து இந்த பனியோலுக்கு தான் வரணும். பனியோலுக்கு வரையில கூட காலையில இந்த படிக்கட்டுல மிகவும் ரவைக்கலாம் மழை பெஞ்சு அந்த சவதியில தான் காலையில நடந்து நாங்க எக்ஸசைஸ் செய்யறோம். அதனால மாணவர்களுக்கு நிறைய சரியான பிரச்சனையா இருக்கிறது படிதான். சீரான பஸ் போக்குவரத்தின்மையால் சில தோட்டங்களைச் சேர்ந்த மாணவர்கள் சுமார் 8 கிலோமீட்டர் தூரம் நடந்தே பாடசாலைக்கு வர வேண்டியுள்ளது. தளபாட பற்றாக்குறை, விளையாட்டு மைதானம் இல்லாமை போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலேயே மாணவர்கள் இங்கு தமது கல்வியை தொடர்வதாக பாடசாலையின் அதிபர் தெரிவிக்கின்றார். கல்விக்கான வாய்ப்புகள் விலகிச் செல்லும் போது மாணவர்கள் பாடசாலையிலிருந்து இடைவிலகும் வீதம் அதிகரிப்பதை தவிர்க்க முடியாது. அடிப்படை வசதிகளுடன் கூடிய ஒரு பாடசாலையாக தமது பாடசாலையும் மாற்றம் பெறும் என்ற எதிர்பார்ப்புடன் நீண்ட காலம் காத்திருக்கும் கணவரல்ல தமிழ் வித்தியாலய மாணவர்களின் எதிர்பார்ப்பு எப்போது ஈடேறும்?